அன்பிற்கினிய சகோதரர்களே, கடந்த சில தினங்களாக இந்த மார்க்கத்தை திரைப்படத்தின் வாயிலாக மக்களுக்கு கொண்டு செல்லலாம் என்பது போன்ற ஒரு செய்தி பரவலாக இஸ்லாமிய மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டு வருகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையான மார்க்கம். எப்படி ஒரு பால்ல ஒரு துளி விஷம் கலந்திருந்தால் ஒரு மனிதன் அதை சாப்பிடுவானா? சந்தேகம் என்று வந்துவிட்டால் அந்த விஷயத்திலிருந்து மனிதன் விலகிக் கொள்வதுதான் நல்லது, நல்ல முறை என நபிகள் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப திரைப்படங்களில் ஒரு சில விஷயங்கள் இஸ்லாத்திற்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அல்லது இஸ்லாத்திற்கு நற்பெயரை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது நல்ல விஷயம் தானே, அதுபோல முயற்சி செய்வது நல்லதுதானே என்கின்ற ஒரு நோக்கத்தில் மனிதர்கள் புறப்பட தொடங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பாழான விஷயங்கள், பல்வேறு வழிகேடுக்கான விஷயங்கள் இஸ்லாமிய சமூகத்தையே தவறான வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். திரைப்படத்தில் இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுவது, இஸ்லாமியருடைய இன்னல்கள், வெளிநாட்டுக்கு சென்றால் ஒரு குடும்பம் எவ்வளவு துயரங்களை சந்திக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் பெயரில் இருக்கும்போது அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறார்கள், தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்படுகிறார்கள், அவருடைய வாழ் உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் திரைப்படத்தின் வாயிலாக காட்டும் பொழுதுதான் ஒரு அந்நிய பெண்ணோடு மனைவியாக நடிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்நிய பெண்ணை மனைவியாக நினைத்து வார்த்தைகளால் அந்த வசனங்களை பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த படத்தில் பல்வேறு விமர்சனத்தக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் அந்த திரைப்படத்தில் இடம்பெறுகிறது. நபிகளானவர்கள் இசையை தடுத்தார்கள், ஹராம் என்று சொன்னார்கள். அந்த இசை திரைப்படத்தில் இருக்கிறது. அரைகுடை ஆடைகளோடு பெண்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது திரைப்படத்தில் இருக்கிறது. அப்ப திரைப்படத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்கள் நன்மையாக இருக்கலாம். அதனால் இந்த இஸ்லாத்திற்கு திரைப்படத்தின் மூலம் பிரச்சாரம் செய்யலாம் என்கின்ற ஒரு கோணத்தில் மக்கள் பயணிக்க தொடங்கினார்கள் என்றால் அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சொட்டு ஒரு கிளாஸ் பால் ஒரு சொட்டு விஷம் கலந்தது போலத்தான். அந்த பாலே கெட்டு போயிடும். அது குடித்தால் அந்த மனிதன் மரணித்து விடுவான். அப்ப இந்த திரைப்படம் என்கின்ற ஒரு நோக்கம், நல்ல நோக்கம் என்கின்ற ஒரு சிந்தனை மனிதர்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அந்த விதை விதைக்கப்பட்டது என்று சொன்னால் முதல் படி என்ன இருக்கும்? இந்த படம் தானே அப்படின்னு தோணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இலகுவாக இன்றைக்கு ஒரு சமூகத்தை நம்ம வென்றெடுத்திருக்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நம்முடைய பெண்கள் கூட்டம் கூட்டமாக திரைப்பட அரங்கங்களுக்கு சென்ற நிகழ்வுகள் எல்லாம் இருந்தது. இப்படிப்பட்ட ஆபாசங்கள், இப்படிப்பட்ட ஆபாச திரைப்படங்களுக்கெல்லாம் செல்லக்கூடாது என்பதையெல்லாம் வலியுறுத்தி பிரச்சாரம் செய்து மிகப்பெரிய புரட்சியை இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறோம். நீங்க திரைப்படத்துல திரையரங்குகளுக்கு இஸ்லாமிய பெண்கள் போனால் அல்லது இஸ்லாமியர்கள் போனால் தலை கவிழ்ந்து கொண்டு செல்கிறார்கள். வெக்கப்பட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை. ஒரு மனிதன் சாராய கடைக்கு போனால் எப்படி அசிங்கமாக அருவருக்கத்தக்க நிகழ்வு இருப்பானோ அதே நிலையில் தான் திரைப்பட அரங்குக்கு செல்லக்கூடிய நிலையை இன்றைக்கு மனிதர்கள் பார்க்கிறார்கள். அப்படி மக்களை வென்றெடுத்திருக்கிறோம். அது ஹராமானது, அது அருவருக்கத்தக்கது. அரைகுறை ஆடைகளோடு திரைப்பட நடிகைகள் நடிப்பதும், அதில் இது இடம்பெறக்கூடிய இரட்டை அர்த்தம் தரக்கூடிய வசனங்கள் இடம்பெறுவதும் ஒரு நல்ல சமூக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்பதெல்லாம் சொல்லிதான் நம்ம ஒரு புரட்சியை ஏற்படுத்தி திரைப்படம் என்பது அது பயனுள்ளது அல்ல, அது நிறைய தீய விஷயங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் பிரச்சாரம் செஞ்சோம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில என்ன செய்யறாங்க, இந்த திரைப்படத்தின் வாயிலாக நல்ல விஷயங்களை சொல்லலாம், நல்ல கருத்துக்களை திரைப்படங்கள் மூலம் எடுத்து மக்களுக்கு சொல்லலாம் என்று ஒரு சில தரப்பினர் தயாராவது என்பது இந்த திருந்திய சமூகத்தை, நேர்வழிப்பட்ட ஒரு சமூகத்தை மீண்டும் வழிகேட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அப்ப அறியாமல், புரியாமல் செய்யக்கூடிய பிரச்சாரத்தில் நாம் கவனமாக இருக்கணும். நேர்வழி பெற்றுட்டோம், அது கூடாது என்பதை நாம் தெரிந்து நம்முடைய தலைமுறைகளை மாற்றி இருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் கூட திரையரங்குகளுக்கு செல்லாத நிலை மாறி இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஒரு சமூகம் அதை மாற்றக்கூடிய நிலையில் முயற்சிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் கவனமாக இருப்பதோடு நாம் எச்சரிக்கை உணர்வோடு அதை எதிர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சமூகத்திற்கு இது தடுக்கப்பட்ட ஒன்று என்பதை விழிப்புணர்வு செய்யக்கூடிய வகையில், அறிவுறுத்தக்கூடிய வகையில் நாம் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.